நடிகர் எஸ்வி சேகர் முன்னால பாஜக, இப்ப திமுகல இருக்காரு. அவருக்கு ஏதாவது தேவை இருக்கும். அவர் என்ன சொன்னாரு? தெருவுக்கு லைட்டு போடலாம், புதருக்கு லைட்டு முடியுமான்னு கேட்டாரு. ஐயா, நீங்க கேட்க வேண்டியது அப்படி இல்ல. நான் சொல்லிய மாரி கேளுங்க. இப்போ வளர்ச்சியில தமிழகம் பிற மாநிலங்களை விட ரொம்ப முன்னோக்கி போகுது. எங்களுக்கு இப்ப போட்டியே உலக நாடுகள் தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்கள் இல்லன்னு சொன்னீங்களே. துபாயில ஒரு பொண்ணு நைட்டு 1 மணிக்கு, 2 மணிக்கு தனியா என்னால வெளிய வர முடியுது. அவ்வளவு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லுது. ஏன் இங்க பாதுகாப்பு இல்ல? வளர்ச்சி எங்க போச்சு உங்க வளர்ச்சி? அப்படி கேள்வி கேட்கலங்க. இல்ல அடுத்த கேள்வி கேளுங்க. கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு வச்சவங்களுக்கு 10 லட்சம் ரூபா கொடுத்தோமே, இங்க வீடு வீடா கிராமங்கள்ல கழிப்பறை இல்லாம நிறைய வீடுகள் இருக்கு. இதுக்கு திட்டங்களும் இருக்கு. அது முழுமையா செயல்படுத்தப்பட்டதா? இல்ல இன்னும் எவ்வளவு கழிப்பறைகள் இல்லாம வீடுகள் இருக்குன்னு பார்த்து அதை பூர்த்தி செய்வோமே, அதுக்கு ஃபண்ட் ஒதுக்கிருக்கலாமே அப்படின்னு கேள்வி கேளுங்க. சரியா? உங்களுக்கு நாங்க ஏழைகளாக இருந்துட்டோன்னா தன்மானம் இருக்கக்கூடாது, சுயமரியாதை இருக்கக்கூடாது. நீங்க மாசம் மாசம் ஏதாவது தருவீங்க. இல்ல கோடை காலத்து வேற எங்களுக்கு ரொம்ப பாசத்துல தருவீங்க. அதெல்லாம் வாங்கிட்டு நீங்க சொல்லி எல்லாம் கேட்கணும். வருதுனா? இப்ப இதை நாங்க பேசியாச்சுன்னா எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஆனா உங்களுக்கு அங்க இருந்துட்டு என்ன வேணாலும் கட்சியில இருந்துகிட்டு சொல்லுவீங்க. உங்களுக்கு சேஃபா இருக்கலாம். லாஸ்ட்ல ஒரு மன்னிப்பும் கேட்டு விடுங்க. ஐயோ, நான் தவறாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க, நான் அப்படி பேசல. நானே அதே தான் சொல்லி, நான் தவறா பேசியிருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க, நான் அப்படி யாரையும் பேச மாட்டேன். சரியா? ஆனா இவங்க என்ன பண்றாங்க? அந்த பொண்ணு ஒரு புதர் பின்னாடி போய் மறைஞ்சு நின்றுட்டு இருந்தது. அப்போ வந்துட்டாங்க. ஏன் புதர் பின்னாடி போகணும்? யோசிச்சு பாருங்க. உடனே போலீஸ் எல்லா இடத்துலயும் லைட் போடும். போலீஸ் தெருவுகளுக்கு போடுவாங்களா, புதருக்கு லைட் போடுவாங்களா? நான் ஒரு நியாயமான குடிமகனா கேட்கிறேன். நடிகர் எஸ்வி சேகர் முன்னால பாஜக, இப்ப திமுகல இருக்காரு. அவருக்கு ஏதாவது தேவை இருக்கும். அவர் என்ன சொன்னாரு? தெருவுக்கு லைட்டு போடலாம், புதருக்கு லைட்டு முடியுமான்னு கேட்டாரு. ஐயா, நீங்க கேட்க வேண்டியது அப்படி இல்ல. நான் சொல்லிய மாதிரி கேளுங்க. இப்போ வளர்ச்சியில தமிழகம் பிற மாநிலங்களை விட ரொம்ப முன்னோக்கி போகுது. எங்களுக்கு இப்ப போட்டியே உலக நாடுகள் தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்கள் இல்லன்னு சொன்னீங்களே. துபாயில ஒரு பொண்ணு நைட்டு 1 மணிக்கு, 2 மணிக்கு தனியா என்னால வெளிய வர முடியுது. அவ்வளவு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லுது. ஏன் இங்க பாதுகாப்பு இல்ல? வளர்ச்சி எங்க போச்சு உங்க வளர்ச்சி? அப்படி கேள்வி கேட்கலங்க. இல்ல அடுத்த கேள்வி கேளுங்க. கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு வச்சவங்களுக்கு 10 லட்சம் ரூபா கொடுத்தோமே, இங்க வீடு வீடா கிராமங்கள்ல கழிப்பறை இல்லாம நிறைய வீடுகள் இருக்கு. இதுக்கு திட்டங்களும் இருக்கு. அது முழுமையா செயல்படுத்தப்பட்டதா? இல்ல இன்னும் எவ்வளவு கழிப்பறைகள் இல்லாம வீடுகள் இருக்குன்னு பார்த்து அதை பூர்த்தி செய்வோமே, அதுக்கு ஃபண்ட் ஒதுக்கிருக்கலாமே அப்படின்னு கேள்வி கேளுங்க. சரியா? உங்களுக்கு நாங்க ஏழைகளாக இருந்துட்டோன்னா தன்மானம் இருக்கக்கூடாது, சுயமரியாதை இருக்கக்கூடாது. நீங்க மாசம் மாசம் ஏதாவது தருவீங்க. இல்ல கோடை காலத்து வேற எங்களுக்கு ரொம்ப பாசத்துல தருவீங்க. அதெல்லாம் வாங்கிட்டு நீங்க சொல்லி எல்லாம் கேட்கணும். வருதுனா? இப்ப இதை நாங்க பேசியாச்சுன்னா எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஆனா உங்களுக்கு அங்க இருந்துட்டு என்ன வேணாலும் கட்சியில இருந்துகிட்டு சொல்லுவீங்க. உங்களுக்கு சேஃபா இருக்கலாம். லாஸ்ட்ல ஒரு மன்னிப்பும் கேட்டு விடுங்க. ஐயோ, நான் தவறாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க, நான் அப்படி பேசல. நானே அதே தான் சொல்லி, நான் தவறா பேசியிருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க, நான் அப்படி யாரையும் பேச மாட்டேன். சரியா? ஆனா இவங்க என்ன பண்றாங்க? அந்த பொண்ணு ஒரு புதர் பின்னாடி போய் மறைஞ்சு நின்றுட்டு இருந்தது. அப்போ வந்துட்டாங்க. ஏன் புதர் பின்னாடி போகணும்? யோசிச்சு பாருங்க. உடனே போலீஸ் எல்லா இடத்துலயும் லைட் போடும். போலீஸ் தெருவுகளுக்கு போடுவாங்களா, புதருக்கு லைட் போடுவாங்களா? நான் ஒரு நியாயமான குடிமகனா கேட்கிறேன்.